கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு இருளில் இருந்து வெளிச்சம், from darkness to light. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றைய மாதிலாம் ஒருமித்து கூட நிம் நாமத்தினால், இன்றைய மாதிலாம் ஒருமித்து கூட நிம் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நிந்துதிரமாதினால் திறந்தனின் ஜீவ பொது பலியாம், நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ பொது பலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சனதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சனதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே பொழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே பொழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வாழ்வென்று பாடி துதிக்க பெறும் மனவனே உமக்கு, ஓய்வென்று பாடி துதிக்க பெறும் மனவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா அக்கா பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு ஒரு புதிய செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். வெளிச்சம் எங்கே இருந்து வரப்போகுதுன்னா இருளில் இருந்து வரப்போகுது. லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். சரி, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் என்ன கூடும்ங்கிறத பார்த்துட்டு, ஆனா மனுஷர்களோட தேவனால் என்ன கூடுதுன்னு பார்க்கணும். முதல் மனுஷர்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கணும். ஏசாயா 5:20 இது மனுஷனால் கூடும். அது என்ன கூடும்னு கேட்டீங்கன்னா, இருளை வெளிச்சமாக்க, வெளிச்சத்தை இருளாக, இருளை வெளிச்சமாக்க முடியுமா? முடியும். எஸ். ஒரு டார்க் ஒரு இடம் இருக்குது, லைட்டை நீங்க எத்தனை லைட் போடுறீங்களோ அந்த அளவு அது பிரைட் ஆகி கண்கள் கூசுற அளவு வித்தியாசமான லைட்ஸ் வந்துருச்சு, எல்டி லைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மனுஷனால் என்ன கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். அடுத்தவனால் வெளிச்சத்தை இருள மாற்ற முடியும். எஸ் ஐயா 5:20 இது மனுஷனால் கூடும். வெளிச்சத்தை இருளாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும். ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நைட்ல கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படியே டார்க் ஆயிடும், இங்கிட்ட இருந்து அங்க நடக்க முடியாது. இது மனுஷனால் கூடும். ஆனால் மனுஷால் இது கூடும், ஆனால்
தேவனால என்ன கூடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் மாத்திரம் இது கூடும். கீவார்த்தை கவனமாக புரிஞ்சாதான் செய்தி உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரார்த்திக்குது. இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும் மனிதர்களால். ஆனால் ஆண்டவரால் என்ன முடியும்னா இருளில் இருந்து வெளிச்சம். ஃப்ரம் த டார்க்னஸ் லைட், ஃப்ரம் த டார்க்னஸ் லைட். இது தேவனுடைய வல்லமை. இதுதான் தேவனுடைய விசேஷமான வல்லமை. அப்ப இருள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருள்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆனா யாருடைய உதவியும் இல்லாம அந்த டார்க்னஸ், இந்த இருள பல வகையில நீங்க பார்க்கலாம். பாவம் ஒரு இருள். இந்த பாவ இருளிலிருந்து மனுஷர்களை வெளியில கொண்டுறதற்காக ஒரு பெரிய வெளிச்சமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இருள் சூழ்ந்த உலகம், இருளுக்குள்ள இருக்கிற உலகம், இருளிலே வாழுகிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்ப இருளிலிருந்து வெளிச்சங்கிறத ஒரு கான்செப்ட நம்ம புரிந்து கொள்றதற்கு ஒரு வசனத்தை பார்க்க போய் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 22 சாமுவேல் 22 29. 2 சாமுவேல் 22 29. கர்த்தராகிய தேவரீர் என் வெளிச்சமாய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். தாவீதுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஒரு மரணங்கிற இருளுக்குள்ள நான் போக இருந்தேன். ஆனா அங்கிருந்து அப்படியே என்னை வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு வெளிச்சத்துக்குள்ள என்ன கொண்டு வந்தார். இருளை வெளிச்சமாக்குகிறார். இது ஒரு காரியம். 2வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமமானதுன்னா என்ன அர்த்தம்னா, இருளா வெளிச்சமாகலாம் கண்டுக்கிடவே கூடாது. போய்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் நம்மள கொண்டு போயிடும். இந்த கான்செப்டை புரியறதுக்கு ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்க போறது 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரம் 21வது வசனம். 6:21. இஸ்ரேல் ராஜா இப்ப உங்களுக்கு நான் மேட்டர் சொல்லிக்கிறேன். பேக்ரவுண்ட் சொன்ன தப்பு. சீரியா ராஜா என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மேல ஒரு படையெடுக்கிறார். அந்த படையெடுக்கிறதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்களை சுற்றி ஒரு இராணுவத்தை ஒரு நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24 வசனம். சீரிய ராஜாவாகிய பெனாதாத் தான் இராணுவத்தை கூட்டிக் கொண்டு சமாரியை முற்றுகை போட்டான். யுத்தத்துல வெரைட்டி ஆஃப் யுத்தங்கள் உண்டு. நேரா போய் சண்டை போடுறது. ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு முற்றுகை போடுறதுனா என்ன அப்படின்னா, இந்த சீரிய ராஜாவாகிய பெனாதாத்துடைய ஆசை என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி அழிக்கும். ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு அவன் மேல கோபம் இருந்தா அவனை பிடிச்சு கட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்ப அறுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் வழியில துடிப்பான். இந்த மாதிரி இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதையும் ஒரே ஒரு நோக்கம்தான், கொஞ்சம் கொஞ்சமாக நான் அழிக்கும். இது ஒரே நேரத்தில் நடக்கிற காரியம் அல்ல. 6வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 6:14. ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார்னா 4:14. அப்பொழுது அவன் குதிரையும் இராணுவத்தையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பி பட்டணத்தை வளைந்து கொண்டான். ஒரு சிங்கிள் மேன் எலிசாவை பிடிக்கிறதுக்கு பட்டணத்தை இது
வேற. ஆனா இப்ப நம்ம பார்க்கறது டோட்டலா டிஃபரெண்ட். இப்ப நம்ம பார்க்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இருளாக மாற போகிற ஒரு தேசம், சமாரியா தேசம். இப்ப அணுவாக நெருக்கம். இந்த நோக்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல போய் அழிச்சு கொண்டு வர்றது கிடையாது. இந்த சூழ்நிலை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சமாரியா உள்ள இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கிற அத்தனையும் குறைஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்களேன். அவங்க வெளியில கொத்தளம் போட்டாங்க, ராணுவம் இருக்கு, யாருமே உள்ள போக முடியாது, யாருமே வெளியே போக முடியாது, உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் கொரோனாவை இன்னும் நம்ம மறக்கல. அந்த நேரத்தில் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், நாங்கள் ஆஸ்பத்திரி போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். போகும்போது டாக்டர்னால ஓரளவு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சில போலீஸ் பிடிச்சி விரட்டுன்னு விட்டுவாங்க. அதாவது இறக்கமில்லாமல் பிடிச்சு திட்டுவாங்க. இது ஒரு காலத்தில் நம்ம பட்ட பாடுகள். இஸ்ரேலுக்கு வழி இல்லை, எல்லாமே லாக் ஆயிடுச்சு. இப்போ சரணடையணும். இட் இஸ் ப்ரெஷர் இஸ் சோ ஹை. அந்த அழுத்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இருள் கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில், இன்னைக்கு 1ஆம் தேதி, எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார், சிவகாசிக்கு இருக்கார். பாஸ்டர் ரஞ்சன் புது பாஸ்டர் இருக்கிறார். செய்தி சொன்னார், அழகா அவர் ஜெபிக்கிறாரு. அப்படி எனக்கு ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். எல்லாமே ஒரு வெளிச்சமான இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். காலையில போயாச்சு, பந்தியில பங்கு கொள்றதுக்கு கிருவாக பாராட்டுறாரு. வந்தாச்சு, வந்து உங்களுக்கு நாம செய்தி சொல்லிட்டு, இது வெளிச்சம். ஆனா நெருக்கங்கிறது இதுக்கு ஆப்போசிட். எங்கேயுமே போக முடியாது, எங்க போனாலும் பிரச்சனை தான். சரி, இப்ப இதே ராணுவத்தை ஆண்டவர் ஒரு காலத்துல என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18 அவர்கள் அவனிடத்தில் வருகையிலே எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும். எலிசாவுடைய வார்த்தைப்படியே அவர்கள் கண்மணி கர்த்தர் செய்தார். இது ஒரு வித்தியாசமான ஜெபம் அப்படின்னு நான் சொல்றேன். நானா இருந்தா என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரே அக்கினி இறக்குங்க, ஆண்டவரே உங்களுடைய தேவ தூதில் அனுப்புங்க, அப்படியே அத்தனை ஒரு தலையை உருளணும் ஆண்டவரே. அப்படித்தான் நான் ஜெபிச்சிருப்பேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கண் மயக்கம் உண்டு. அப்பொழுது 19 அப்பொழுது எலிசா அவரை நோக்கி, இது வழி அல்ல, பட்டணமா அல்ல, என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனை நான் உங்களுக்கு வழி நடத்தி சமாரியா கலைத்து சென்றார். பாருங்க, எந்த சமாரியால அவங்களுடைய ராஜா இருக்காரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இது ஆண்டோடைய வழி நடத்துதல். இங்க போனனால தான் பிரச்சனை வந்துச்சு. வாசிப்போமா? 20 அவர்கள் சமாரியில் வந்தபோது கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்களுடைய கண்களை திறந்தல்லும், கண்களை திறந்தபோது அவர்கள் சமாரிய நடுவில் இருக்காங்க. இது ஆண்டவர் கொண்டு போகிற பாதை. ஆனா எலிசாக்கும் ராஜாக்கும் தெரியாது, இனி இதே ராணுவம் தான் எங்களை நெருக்க போகுது, இதே ராணுவம் தான் எங்களை முற்றுகை பெற போகுது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தெரியும். அதான் நம்ம பார்க்க போறோம். இருளில் இருந்து வெளிச்சம். இப்ப வெளிச்சமான ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. ஆனா எந்த ராணுவத்தை, அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், இஸ்ரேல் ராஜா அவர்களை பார்த்து, எலிசா பார்த்து, என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டார். பெர்மிஷன் கேட்கிறார். ராஜா அப்படி தலையை அசைச்சார்னா அத்தனை பேர் நடுவில் இருக்காங்க. சார் 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 சொன்ன காலி பண்ணிடலாம். அப்ப எலிசா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய இரக்கத்தை சொல்றாரு பாருங்க. அதற்காக நீ வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் அவர்களை சரியாக்கி கொண்டு வந்ததா, ஆனால் அவங்களை புசித்து குடித்து அவர்கள் அப்பம் வையுங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் ஆண்டவர் கொண்டு போற பாதையில இப்ப இவங்களுக்கு தெரியாது இந்த தேசம் இருளுக்கு போகுது. ஆனா எலிசா என்ன சொல்கிறாருன்னா, சும்மா சாப்பாடு போடாது. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர, ஒரு சாதாரண ஒருத்தர் வந்தாங்கன்னா உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதான் கொடுப்பீங்க. நான் இட்லி சாம்பார் இருக்கு, சட்னி கூட கிடையாது, கொடுங்க, ஏன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு ஒரு விஐபி வந்தா
உங்களால உங்க திராணிக்கு மிஞ்சி சரி. ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு டாக்டர் அசோகன், அவருக்கு இந்த ரோட்டரி கிளப்னா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க இதில் அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர் மோகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், எங்க இருக்கார் அவர் ஒரு அனஸ்தீசியா கொடுக்கறதுக்காக அவருடைய தியேட்டருக்கு போயிருக்கார். டாக்டர் வரல, ஏன்னா ரொம்ப பிஸி. இப்போ அந்த ஸ்டாஃப் நைஸாக கூட்டிகிட்டு போகிறேன், சார் எங்கள் லஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அந்த ரோட்டரி கிளப்பில் ஒரு முக்கியமான ஒரு நபர் டாக்டர் அசோகன் வீட்டுக்கு கெஸ்டாக வர்றாங்க. அந்த அக்கா திறந்து காட்டு தான், சார் இதில் எல்லாத ஒரு ஐட்டம் சொல்லுங்க. இது ஃபுல்லாக மட்டன் ஐட்டம், இது ஃபுல்லாக சிக்கன் ஐட்டம், இது ஃபிஷ்ஷு, இது காடை, இது பிரியாணி, இது பரோட்டா, ஏதாவது கொத்துக்கிறீங்க பாருங்க சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இவருக்கு தலை சுத்திருச்சு, என்னையா ஒரு மனுஷனால இவ்வளவு திங்க முடியுமா அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் பெரிய அதே மாதிரி விருந்துங்க கொடுக்கறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிட்டார். பெரிய விருந்து, எதுவுமே மிஸ்ஸிங் இருக்காங்க. ரைட், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெரிய விருந்து சாப்பாடு போட்டு அனுப்புகிறார். ஆனா 6வது அதிகாரம் 24 வசனத்துல பாருங்க, அதே ராணுவம் அதற்கு பின்பு சிரியன் ராஜா பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சாமாரே விட்டு. உப்பு போட்டு என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா? எனக்கு தெரியும், ஒரு செகண்ட்ல எங்க எல்லாரையும் அழிச்சிருக்கலாம். ஆனா அதே ஆள்கள் தான் என்ன செய்றாங்க, ஒரு பெரிய காரியத்தை செய்றாங்க. சரி, 28 29 அந்த இருளுடைய உச்சக்கட்டம் பீக். 28 29 பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு எதுவுமே இல்லை. ஒரு 2 பேர் பெண்கள் இருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைய சமைச்சு நம்ம சாப்பிடும், நாளைக்கு ஏன் பிள்ளைய சமைச்சு சாப்பிட, இது ஒரு டீல், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. முதலுடைய ஒரு பிள்ளையை பிடிச்சு அறுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் உன் பிள்ளைய கொண்டானா என் பிள்ளை காணுங்கிறான் பாருங்க. இது இருள உச்சக்கட்டம், ஏமாற்றுதல் எல்லாமே வந்துருச்சு. அப்ப வரும்போது நடக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழித்து விட்டார். 30வது வசனம் பாருங்க, ஒரு அருமையான ஒரு காரியம் தான் காற்று. அந்த இருள் ராஜா ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. வாசிக்கிட்டா 30வது வசனம், அந்த ராஜா அந்த சீனர் அலங்கத்தில் நடந்தபோது ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து உள்ளே இருக்கிற சரீரத்தில் ரட்டு இருக்கிறது ஜனங்கள் கண்டார்கள். என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். ராஜா முழங்கால் போட்டு, இந்த ரட்டுங்கிற ட்ரெஸ் எப்பவுமே யாரும் போட மாட்டாங்க. எப்ப ஜெபிக்கிறார்களோ அது வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. எவ்வளவோ வேதனையோடு ஜெபிக்கிற ராஜா அந்த ரட்டு கொடுத்து ஜெபிச்சுட்டே இருக்காரு. பிரச்சனை முத்திக்கிட்டு போகுதுன்னு சொன்ன உடனே அவர் ட்ரெஸ் மேல போட்டுக்கிட்டு வந்துட்டார். இப்படி ஒரு பிரச்சனை, ஐயோ என் குடும்பத்தில் என் ராஜா என்னுடைய ஆளுகள் இருக்கும் பிள்ளைய சமைக்கிற அளவுக்கு வந்துருச்சான உடனே அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. வேதனையோடு ஜெபிச்சு 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 அந்த உச்ச கட்டத்துக்கு போகுது இருள். ஆனாலும் அது இருளாத்தான் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 31வது வசனம். சரி, இது மெல்லிய வஸ்திரம் கிடையாது, இது ஒரு முரட்டு ட்ரெஸ், கடினமான ஒரு ட்ரெஸ். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தது இந்த ரட்டுங்கிற ஒரு ட்ரெஸ். வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கும் உமக்கும் மாத்திரம் தெரியும் என் பாடு, நான் ஒரு ராஜா, ஆனா இருள் பீக்குக்கு போயிட்டே இருக்குது. இப்ப 31வது வசனத்துல ராஜாவுடைய கோபம் யார் மேல போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஆச்சரியமா இருக்கு. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 31 வசனம், அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலையை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன், அப்ப எந்த தகப்பனே அப்படின்னு சொன்னாரு. இந்த பிரச்சனை எப்படி அப்படி வந்து கேட்டீங்கன்னா, இந்த ராஜாவுடைய மனுஷன் யுத்தத்துல யாராவது
வந்தாங்கன்னா ஆவியானவர் ஒரு ஸ்பை போல அந்த வசனம் காட்டுறவங்களுக்கு 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனம். இந்த ராஜா பெனாதாத்துக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம எவனோ ஒருத்தர் இருக்காயா, நம்ம எப்ப எந்த இடத்துல சமாரியா முற்றுகை போட போனாலும் அங்க வந்து நமக்கு வந்துடுறாங்க, தப்பிக்க வச்சுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கிறான்ட்டு இந்த காரியத்தை குறித்து சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நம்முடைய இஸ்ரேல் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கு ஸ்பை யான்னு கேட்கிறான். அப்பொழுது அவன் ஊழியக்காரனுக்கு, என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பெட்ரூம்ல பேசுகிற வார்த்தையை இஸ்ரேல் தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசா இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். பெட்ரூம்ல என்ன பேசுறதுனா அங்க நியூஸ் போயிடும். காரணம், ஆவியானவர் இந்த எலிசா மேல ஒரு ஸ்பை மாதிரி இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவுலாம் நன்மைகளை செய்த எலிசாவை தலையெடுத்துரு. கோபம் யார் மேல வருது பார்த்தீங்களா? இதுதான் அந்த கோபம் வரும்போது இது யார் மேல போகும்னு நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா மிஸ்டைரக்டட் ஆங்கர். கோபம் வந்து என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, மிஸ்டைரக்ஷன். இப்ப சீரிய ராணுவம் இருளல் இருக்குது, அங்க எந்த தீர்வும் இல்லாதபடி இருக்குது. இப்பொழுது ஒரு ஓவர் நைட்ல ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கணும். ஓவர் நைட்னா ஒரு நைட்லயே தலைகள் எல்லாம் மாறப்போகுது. இதுதான் ஆண்டவர் இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வர காரியம். இப்ப பட்டினி போட்டு முழுமையாக அழுகிய நினைச்சார்கள். பட்டினி என்னது? யாரும் உள்ள வர முடியாது. பிள்ளைகளை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மோசமானது. இப்ப அவர்களுக்கு கிடைக்க போறது ஒரு பிளண்டி ஆஃப் சாப்பாடு, ஒரு எண்ணிக்கை முடியாத அளவு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. இது தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டாட போக்காரு. அது என்னன்றது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இலக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இருள் சூழ்ந்த நாட்கள், அந்த இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அது ஒரு தேவனால் மாத்திரம் கூடிய காரியம். அது என்னன்றது நாங்கள் அடுத்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு என்ன இருள் இருக்கிறது, அது பண கஷ்டமாக இருந்தால் பிள்ளைகளால் வருகிற இருளாக இருக்கட்டும், அதே இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.